ஹாய். ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த முருங்கைக்காயை நானும் வெரைட்டியாக செஞ்சு பார்க்குறேன். காலியான பாடு இல்லை. இன்னும் ஒரு 4, 5 முருங்கைக்காய் இன்னும் இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன குழம்பு வச்சேன் அப்படின்னா, கொண்டக்கடலை நைட்டே ஊற வச்சுட்டு, ஸோ கொண்டக்கடலை வேக வச்சுட்டு கொஞ்சம் முருங்கைக்காய், அப்புறம் வந்து கேரட்டு, அப்புறம் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு கொண்டக்கடலையும் போட்டு கொஞ்சம் குருமா குழம்பு மாதிரி, அதாவது மட்டன் குழம்பு மாதிரி, பட் ஆனால் மட்டன் இல்லாமல் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு குருமா குழம்பு மாதிரி, ரைஸ், இட்லி, தோசை அந்த மாதிரி அது கூட எவ்வளோனாலும் மேட்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு குழம்பு செஞ்சுட்டேன். ஸோ காலையிலேயே பண்ணிவிட்டேன், நைட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. என்னென்னா எங்கள் அம்மா வீட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய அந்த பில்லர்ஸ் எல்லாமே, அதாவது எங்கள் வீட்டில் மொத்தம் 14 பில்லர்ஸ் கிரவுண்டில். ஸோ அந்த பில்லர்ஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் இல்லையா, மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணது எல்லாமே வந்து 7 அடி லிண்டல் மட்டும் வரைக்குமே ஃபுல்லாக பேக் பண்ணிட்டாங்க. அதை பேக் பண்ணிவிட்டு மேலே வந்து ஷீட் போட்டிருக்கோம், நான் வெயில் அடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ கன்சீல்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அந்த கம்பியாக இருக்காது. ஸோ ஃபுல்லாக கன்சீல்டாக இருக்கும். இப்போ நாம் கட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா வீடு, என் பையன் வந்து எங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறான். என்னென்னா, மேலே இது ஏறும்போது ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டிகிட்டு இருக்கோமா, செகண்ட் ஃப்ளோர் மேலே ஏறும்போது இந்த கம்பி எல்லாமே நம்ம அம்மத்தா வீட்டில் இருக்கிற மாதிரி 7 அடிக்கு வந்து அந்த ஹைட்டுக்கு வந்து நீங்கள் வந்து கன்சீல் பண்ணிவிடுங்க, அந்த பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுருங்க, பார்க்க நீட்டாக இருக்கும், கம்பியாக இருக்காதுமா அப்படின்னு என் பையன் எங்களுக்கு ஐடியா கொடுக்குறான். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்குமே ஃபஸ்ட்டு அந்த ஐடியா இல்லை. அது என் பையன் சொன்னதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அந்த ஐடியா வந்துச்சு. ஸோ 7 அடி லிண்டல் மட்டத்தில் அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ட்டு எங்களுக்கே அது கொஞ்சம் வியக்க வச்ச மாதிரி இருந்துச்சு. உங்கள் வீட்டில் உங்கள் பசங்க இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உன்னிப்பாக கவனித்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்களான்றதை சொல்லுங்கள்.